இப்போ நாம கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படி நம்முடைய வேத வசனங்களை நாம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். போன ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை வந்து ஈஸ்டர். ஸோ அந்த ஈஸ்டருக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை நம்ம எதை பத்தி பேசணும் அப்படின்னா, கர்த்தருடைய சித்தம் என்ற ஒரு தலைப்பிலே நாம் பேசினோம். அந்த வார்த்தைகளெல்லாம் நீங்க கேட்டீங்க. கர்த்தருடைய சித்தம் அப்படின்ற காரியத்தை குறித்து, எப்படி கர்த்தருடைய சித்தத்தை செய்வது, கர்த்தருடைய சித்தம் என்றால் என்ன அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, யாரெல்லாம் தேவனுடைய சித்தத்தை செய்கிறார்களோ அவர்கள்தான் என்னுடைய தாய், என்னுடைய தகப்பன், என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி அப்படிலாம் அவர் என்ன பண்றாரு சொல்றார். அப்போ இயேசு இந்த பூமியில வந்து வாழ்ந்த போது, அவர் பேசும்போது, அவர் போதிக்கும் போது, அவர் அநேக முறை சொன்னது என்ன அப்படின்னா, பிதாவினுடைய சித்தத்தை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், செய்வதற்காக வந்திருக்கிறேன். பிதாவினுடைய சித்தத்தை நான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன், செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்லாம் அவர் சொன்னார். அதே மாதிரி சீஷர்கள் வந்து ஜெபிக்கணும் அப்படின்னு எங்களுக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறார். எப்படி கற்றுக் கொடுக்குறாருன்னா, பரமண்டலத்திலே உங்களுடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் உங்களுடைய சித்தம் என்ன பண்ணப்படுவதாக, செய்யப்படுவதாக அப்படின்னு அவர் கற்றுக் கொடுக்குறார். அப்போ இந்த பூமியிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக, நிறைவேற்றுகிறவர்களாக நாம் என்ன பண்ண வேண்டும், இருக்க வேண்டும். இப்போ இயேசு அவர் போதித்து கொண்டிருக்கும் போது அந்த வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்றாரு, இவங்க தான் என்னுடைய சித்தத்தை என்ன பண்றாங்க, செய்யறாங்க அப்படின்னு அவர் சொல்றார். அப்போ அவங்கள பார்த்து தான் சொல்றாரு, இவங்க தான் என்னுடைய தகப்பன், என் தாய், என் சகோதரன், என் சகோதரிலாம் சொல்றார். அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க நான் உங்களுக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவங்க எல்லாரும் இயேசுவை கடவுள் என்று என்ன பண்ணினார்கள், ஏற்றுக்கொண்டார்கள், அங்கீகரித்தார்கள். இப்போ இயேசு கடவுள் என்றால் இயேசு கிறிஸ்துனுடைய போதனைகளை என்ன பண்ண வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அந்த வீட்டில் இருந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொண்டு அவரை கடவுளாக அங்கீகரித்து கொண்டு அவருடைய போதனைகளை உட்கார்ந்து என்ன பண்ணி கொண்டிருந்தாங்க, கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவைகளை தங்களுடைய உள்ளத்திலே அதை என்ன பண்ணி கொண்டிருந்தாங்க, உள்வாங்கி கொண்டிருந்தார்கள். அப்போ முதலாவது அந்த சம்பவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, கர்த்தருடைய சித்தம் என்ன அப்படின்னா, இயேசுவை கடவுளாக என்ன பண்ண வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்புறம் இயேசு கடவுளானால் அவருடைய கட்டளையை நாம் என்ன பண்ண வேண்டும், ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்பணிந்து என்ன பண்ண வேண்டும், நடக்க வேண்டும். அப்படி நாம இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையை ஏற்றுக்கொண்டு அதன்படி நம்ம நடக்கிறோம்னா நாம் கர்த்தருடைய சித்தத்தை என்ன பண்ணுகிறோம், செய்கிறோம். சரிங்களா? இதுதான் நம்ம அந்த டைம்ல பார்த்தோம். சரி, இப்போ அதை தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து சொன்னது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டில் கூட ஒரு விஷயத்தை இங்கே மோசே குறிப்பிட்டு வைத்திருக்கிறார். யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிக்கலாம். யாத்திராகமம் 18, 15, 16. அப்பொழுது மோசே தன் மாமனை நோக்கி, தேவனிடத்தில் விசாரிக்கும்படி, என்னவாங்க, தேவனிடத்தில் விசாரிக்கும்படி ஜனங்கள் என்னிடத்தில் வருகிறார்கள். இப்போ இவர் என்ன பண்றார் பாருங்களேன், தேவனிடத்தில் விசாரிக்கும்படி ஜனங்கள் என்னிடத்தில் வருகிறார்கள். இவர் என்ன பண்றாரு, அவர்களுக்கு யாதொரு காரியம் உண்டானால் என்னிடத்தில் வருகிறார்கள், நான் அவர்களுக்குள்ள வழக்கை தீர்த்து, பாருங்க, தேவ கட்டளைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் தெரிவிக்கிறேன் என்றான். இப்போ ஜனங்கள் மோசே கிட்ட வர்றது எதுக்காக, தேவனிடத்தில் விசாரிக்கும்படி வருகிறார்கள். இப்போ நீங்க ஆங்கில பைபிள் எப்படி போட்டிருக்குதுன்னா, people come to me to seek God's will. கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளும்படியாக ஜனங்கள் என்னிடத்தில் வருகிறார்கள். இப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, ஒரு சண்டை வருது, ஒரு வாழ்க்கையில் அவங்க லைஃப்னுடைய காரியங்களில் ஏதோ ஒரு காரியம் அவங்களுக்கு தேவைப்படுது. அவங்க யார்கிட்ட வராங்க, மோசே கிட்ட வராங்க. அதாவது அந்த காலத்தில் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு சொல்கிறேன்.
அதாவது ஆண்டவர் வந்து ஆசரிப்பு கூடாரத்தை பண்ண சொன்னார். ஆசரிப்பு கூடாரம். அந்த ஆசரிப்பு கூடாரத்துல கர்த்தருடைய பெட்டி வைக்கப்பட்டிருந்தது. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஆசரிப்பு கூடாரம், இந்த கர்த்தருடைய பெட்டி எங்க இருக்கணும் அப்படின்னா நடுவுல இருக்கணும். நடுவுல இருக்கணும் அப்படின்னா எப்படி சொல்றாரு பாருங்க. இந்த ஆசரிப்பு கூடாரம், இதுதான் ஆசரிப்பு கூடாரம் வச்சுக்கோங்க. இதுக்கு இந்த பக்கம் 3 கோத்திரம் இருக்கணும். இதுக்கு இந்த பக்கம் 3 கோத்திரம் ஸ்டே பண்ணணும். இதுக்கு அந்த பக்கம் 3 கோத்திரம், இதுக்கு எதிர் பக்கம் 3 கோத்திரம். அந்த 3 கோத்திரத்துல முதல்ல இருக்க வேண்டியது யாருன்னா லேவி கோத்திரம். ஏன்னா அவங்க தான் வந்து என்ன பண்ணணும், ஆசரிப்பு கூடாரத்தில் வந்து வேலைகள் எல்லாம் செய்யணும். ஸோ அப்போ ஆண்டவர் அவங்களுக்கு என்ன பாடம் கற்றுக் கொடுக்குறாருன்னா, நீங்க இஸ்ரவேலின் சமுதாயம், இஸ்ரவேலின் ஜனக்கூட்டம், இப்போ நீங்க வனாந்தரத்துல பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய கூடாரங்களை சுற்றிலும் அமைக்கிறீர்கள், எல்லா இடத்துலையும் அமைக்கிறீர்கள். அதை எப்படி அமைக்கணும்னா இப்படிதான் அமைக்கணும். நடுவுல எது இருக்கணும், ஆசரிப்பு கூடாரம் இருக்கணும். அதுக்கு இந்த பக்கம் 3 பேரு, இந்த பக்கம் 3 பேரு, அந்த பக்கம் 3 பேரு, முன்னாடி பக்கம் 3 பேரு, 4 3 12 கோத்திரம். ஸோ கடவுள் என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்களுடைய சமுதாயத்தில் மையத்தில் நான் இருக்க விரும்புகிறேன். உங்களுடைய வாழ்க்கையின் மையத்தில் நான் இருக்க விரும்புகிறேன். உங்களுடைய சமுதாய வாழ்க்கை, உங்களுடைய அன்றாட வாழ்க்கை, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எதுவானாலும் உங்களுக்கு ஆலோசனை வேண்டும் என்றால் யாரிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள். என்னுடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு என்ன பண்ணுவான், அதை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ எல்லாரும் என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, மோசே கிட்ட வராங்க. மோசே என்ன கற்றுக் கொடுக்குறாரு தெரியுமா, அவருடைய பிரமாணங்களை, தேவ கட்டளைகளை அவர்களுக்கு என்ன பண்றாராம், தெரிவிக்கிறாராம். இப்படிதான் மாமனாருக்கு பதில் சொல்றார். அவங்க எல்லாம் வராங்க. அவங்க வரும்போது கடவுளுடைய கட்டளைகளையும் கடவுளுடைய பிரமாணங்களையும் அவர்களுக்கு என்ன பண்ணுகிறேன், தெரிவிக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு ஆங்கில வார்த்தை சொன்னேன். அவங்க எதுக்கு வராங்க, they want to know God's will, கர்த்தருடைய சித்தம் என்ன என்று அவர்கள் அறிந்து கொள்வதற்காக வருகிறார்கள். கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வருகிறவர்களுக்கு மோசே என்ன கற்றுக் கொடுக்கிறார், என்ன கற்றுக் கொடுக்கிறார், கர்த்தருடைய கட்டளைகளையும் கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக் கொடுக்கிறார். அப்போ கர்த்தருடைய சித்தம் எங்க இருக்குது, கர்த்தருடைய கட்டளைகளிலும் கர்த்தருடைய பிரமாணங்களிலும் அது இருக்கிறது. ஆமென் சொல்லலாமா? அதை தான் புதிய ஏற்பாட்டில் இயேசு கற்றுக் கொடுத்தார். அதனால நம்ம என்ன சொல்றோம், ஆண்டவருடைய சித்தம் எங்கே இருக்கிறது, அவருடைய போதனையில் இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளையில் இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளையையும் இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையும் உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க தேவ சித்தத்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அதுல நீங்க சந்தேகப்பட வேண்டியதே இல்லை. அப்படி நீங்க அதை செய்யலைன்னா நீங்க தேவ சித்தத்தையே செய்யலைன்னு அர்த்தம். அதையும் புரிஞ்சுக்கணும். இயேசு சொன்னதை நீங்க செய்யல, ஆனா இயேசு சொல்லாததெல்லாம் செய்றீங்க அப்படின்னா நீங்க தேவ சித்தத்தையே என்ன பண்ணல, செய்யல. அதனாலதான் இயேசு சொல்வாரு, கர்த்தாவே கர்த்தாவே என்று நீங்க கூப்பிடுறீங்க, உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோன்னு சொல்றீங்க, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோன்னு சொல்றீங்க, உம்முடைய நாமத்தினாலே வியாதிகளை துரத்தினோன்னு சொல்றீங்க, ஆனா என்னுடைய சித்தத்தையே என்ன பண்ணல, செய்யல. என்ன சொல்றாருன்னா, அக்கிரமம் செய்காரரே என்னை விட்டு என்ன பண்ணுங்கள், அகன்று போங்கள்ன்றார். அப்போ நம்ம நல்லா மைண்ட்ல ஏத்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல இயேசு சொல்லாத அநேக காரியங்களை அநேகர் செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம யோசிக்க வேண்டியது, எந்த ஒரு செயல்பாடுகள் இந்த கிறிஸ்தவ உலகத்துல நடந்தாலும் கேட்க வேண்டிய முதல் கேள்வி, இதை இயேசு செய்ய சொன்னாரா, இது இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையில இருக்குதா? அப்படி அது இல்லைன்னா நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இயேசு சொன்னதை மாத்திரம் நம்ம செய்யறோம் அப்படின்னா தைரியமா நம்பலாம், நான் எதை தான் செய்றேன், கடவுளுடைய சித்தத்தை தான் செய்றேன் அப்படின்னு தைரியமா நம்ம என்ன பண்ணலாம், முன்னேறி சென்று கொண்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. சரி, இப்போ ரோமர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். பவுல் கர்த்தருடைய சித்தத்தை குறித்து என்ன சொல்லுகிறார்?
விசுவாசத்தினாலே ரோமர் 1:12 எவ்விதத்தினாலாவது நான் உங்களிடத்தில் வருகிறதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே வேண்டிக் கொள்ளுகிறேன். இப்போ இவருடைய இது என்ன, நான் உங்ககிட்ட வரணும், எனக்கு ஒரு நல்ல பிரயாணம் என்ன பண்ணணும், அமையணும், அது தேவ சித்தத்தினால எனக்கு என்ன பண்ணணும், நடக்கணும்னு அவர் சொல்றார். இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது நமக்கு எப்படி அதை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, பிரயாணம் வாய்க்குமா வாய்க்காதான்னு பவுல் நினைக்கிறாரு நம்ம நினைக்கிறோம். அதனால நம்ம என்ன பண்றோம், பிரயாணம் பண்ணும்போது கர்த்தர் நம்முடைய பிரயாணத்தை வாய்க்க வேண்டும், இது கர்த்தருக்கு சித்தமானால் இந்த பிரயாணம் வாய்க்கட்டும் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம். இப்ப பவுல் பிரயாணம் வாய்க்கிறத குறித்து அவர் சொல்லல. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவருடைய அழைப்பு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பவுல் தன்னை அப்போஸ்தலன் என்று அழைத்துக் கொள்கிறார். கரெக்டா? அப்போஸ்தலன் என்று அழைத்துக் கொள்கிறார். அதுக்கு ஒரு சில வசனத்தை வாசிட்டு அதை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். 1 கொரிந்தியர் 1:1 வாசிப்போம். 2 கொரிந்தியர் 1:1, அப்புறம் எபேசியர் 1:1. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சொஸ்தெனேயும். ஓகே, இப்போ இவர் என்ன சொல்றாரு, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாக என்ன பண்ணப்பட்டிருக்கிறேன், அழைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்போ இவருடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தம்னா என்னது, அப்போஸ்தலனாக என்ன பண்ணப்பட்டிருக்கிறார், அழைக்கப்பட்டிருக்கிறார். அதுதான் அவருடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தம். ஓகேவா? 2 கொரிந்தியர் 1:1 வாசிங்க. எபேசியர் 1:1. எழுதுகிறதாவது. சோ இப்போ இங்க இந்த 3 வசனத்திலையும் என்ன சொல்றார் தெளிவா, சும்மா அப்போஸ்தலன் கிடையாது, தேவனுடைய சித்தத்தினாலே நான் என்னவா மாறி இருக்கிறேன், அப்போஸ்தலனாக மாறி இருக்கிறேன். சரி, அப்போஸ்தலன்னா யாரு? நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். அதுலயே இருக்குது. நீங்க அந்த அப்போஸ்தலன் சொன்னீங்கனாலே அதுலயே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, போன்னு யார சொல்றாரு, அவங்க தான் யாரு, அப்போஸ்தலர். இப்போ இயேசு கிறிஸ்துவு கூட 12 சீஷர்கள் இருந்தாங்க. அந்த 12 சீஷர்களை இயேசு என்ன பண்றாருன்னா ட்ரெயின் பண்ணி என்ன பண்றாரு, போ அப்படின்னு அனுப்புறாரு. சோ போய் என்ன பண்ணுங்க, இஸ்ரவேலின் வீட்டாராகிய அவங்களுக்கு போய் என்ன பண்ணுங்க, காணாமல் போன ஆடாகிய இஸ்ரவேலின் வீட்டாரத்துக்கு என்ன பண்ணுங்க, போங்க, போய் தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி என்ன பண்ணுங்க, பேசுங்கன்னு சொல்லி அனுப்புறார். போங்கன்னு யாரை சொல்லி அனுப்புறாரு, அவங்க தான் யாரு, அப்போஸ்தலர். அதுவும் இயேசு கிறிஸ்துவை கண்ணால் பார்த்து அவரோடு கூட இருந்து அவருடைய கட்டளைகளை, கற்பனைகளை, அவருடைய போதனைகளை கற்றுக்கொண்டவர்கள், அவங்க தான் யாரு, அப்போஸ்தலர்கள். அப்போ யாருக்கெல்லாம் இயேசு கற்றுக் கொடுத்து, கட்டளை கொடுத்து, அதிகாரத்தை கொடுத்து அனுப்பினாரோ அவங்க தான் யாரு, அப்போஸ்தலர்கள். அவங்கள தவிர்த்து அதுக்கப்புறமா சபை மூலமா அனுப்பப்பட்டவங்களுக்கு சிலருக்கு என்ன பேர் வச்சாங்க, அப்போஸ்தலன் பேர் வச்சாங்க. ஆனால் அந்த 12 பேர் இருக்கிறாங்க பாத்தீங்களா, 12 பேர் இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க மட்டும்தான் அங்கீகரிக்கப்பட்ட வேதத்தின்படி அப்போஸ்தலர்கள். இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் தங்களுக்கு என்ன பேர் வச்சுக்கிறாங்க, அப்போஸ்தலன் பேர் வச்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்க நிறைய சபைகளை ஸ்தாபிச்சிருக்கிறாங்களாம். அதனால அவங்கள என்ன பேர் வச்சுக்கிறாங்க, அவங்களே அப்போஸ்தலன் பேர் வச்சா, இல்லை வேற யாரோ ஒருத்தர் அவருக்கு அப்போஸ்தலர்னு பேரை கொடுக்குறாங்க. ஆனா அதெல்லாம் அப்போஸ்தலன்ற அந்த ஒரிஜினல் பேருக்கான அடையாளம் கிடையாது. வேத வசனத்தின்படி இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த 12 பேர் தான் யாரு, அப்போஸ்தலர். ஆனா இங்க ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவோடு கூட
இருந்தவர் கிடையாது. ஆனால் இவர் என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்ட அப்படின்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா, அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு முக்கியமான சம்பவம். என்ன சம்பவம் நடந்தது? அவர் கிறிஸ்தவர்களை போய் கட்டி கூட்டிட்டு வந்து என்ன பண்ணணும், துன்பப்படுத்தணும்னு அவர் லெட்டர் எல்லாம் வாங்கிட்டு போறார். போற வழியில இயேசு அவரை என்ன பண்ணுகிறார், சந்திக்கிறார். சந்தித்து சொல்றாரு, நீ எனக்காக என்ன பண்ணணும், ஊழியம் செய்யணும், எனக்காக ராஜாக்களுக்கு முன்னாடி போய் என்ன பண்ணணும், சாட்சியா நிக்கணும் அப்படின்னு இயேசு அவருக்கு என்ன பண்றாரு, அவரை அழைத்து அவருக்கு கட்டளை கொடுத்து அவரை என்ன பண்ணுகிறார், அனுப்புகிறார். அதனால பவுல் யாரா மாறுறாரு, அப்போஸ்தலனாக மாறுகிறார். இப்போ இது வெறும் அனுப்பப்படுவது மாத்திரம் நம்ம மைண்டுக்கு வரக்கூடாது. இங்க இந்த அனுப்பப்படுறதுல 2 விஷயம் அடங்கி இருக்கிறது. ஒன்னு, இந்த 12 பேரை பத்தி சொன்ன இல்லையா, அந்த 12 பேரும் 3 வருஷம் இயேசு கிறிஸ்து கிட்ட உட்கார்ந்து இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்ததெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கற்றிருக்கிறார்கள். சோ அப்போ அப்போஸ்தலர் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல என்ன வருது, கற்றுக்கொள்ளுகிற தன்மை வருகிறது. 2வது, இயேசு கற்றுக் கொடுத்ததை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படி அவங்க என்ன பண்றாரு, அனுப்புகிறார். அப்போ அப்போஸ்தலர் என்று வரும்போது 2வது என்ன வருது, கற்று கொடுக்கிறவர்கள், கற்றுக்கொள்ளுகிறவர்கள், கற்றுக் கொடுக்கிறவர்கள். லேர்ன் அண்ட் டீச். அப்போ பவுல் தேவனுடைய சித்தத்தை செய்றார் அப்படின்னா அவர் என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளை கற்றுக்கொள்கிறார். கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு என்ன பண்ணுகிறார், கற்றுக் கொடுக்கிறார். அப்போ நாம தேவ சித்தத்தை செய்றோமா? அப்படின்னா முதல்ல நீங்க என்ன பண்ணணும், கற்றுக்கொள்ளணும். அப்புறம் என்ன பண்ணணும், கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு என்ன பண்ணணும், கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படி நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய போதனை கற்றுக்கொள்ளுகிறவர்களா இருப்பீர்களானால் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்துட்டீங்க. நீங்க தேவ சித்தத்தை செய்றீங்க. அதை முழுமைப்படுத்தணும்னா கற்றுக்கொண்டதை யாராவது ஒருத்தருக்கு என்ன பண்ணணும், கற்றுக் கொடுக்கணும். இப்போ நீங்க அந்த மாதிரி ஆட்களை நீங்க தேடிலாம் போக வேணாம். ஏகப்பட்ட ஆட்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களே இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணலாம், கற்றுக் கொடுக்கலாம். சிலர் நீங்க கற்றுக் கொடுக்கிறதை ஏற்றுக்கொள்வாங்க, சிலர் அதை என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்போ ஆனா அவங்க ஏற்றுக்கொள்றாங்களோ ஏற்றுக்கொள்றியோ, கற்றுக் கொடுக்க வேண்டியது யாருடைய கடமை, நம்முடைய கடமை. ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்போ முதலாவது சொன்னேன், ஆண்டவருடைய சித்தத்தை செய்யறதுன்னா என்ன, இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய போதனைகளுக்கு நம்ம என்ன கொடுக்கணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். 2வது, தேவ சித்தத்தை நாம செய்யறோம் அப்படின்னா நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கு என்ன பண்ண வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்போ இங்க பவுல் என்ன சொல்றாரு, ரோமர் 1:17 எவ்விதத்தினாலாவது நான் உங்களிடத்தில் வருகிறதற்கு. இப்போ ரோமர்கள்கிட்ட இவர் போக வேண்டிய நோக்கம் என்ன சொல்லுங்க. இவர் கற்றுக்கொண்டதை அவளுக்கு என்ன பண்ணணும், கற்றுக் கொடுக்கணும். அதனாலதான் இவர் அவங்க கிட்ட போறதுக்கு இவர் என்ன பண்றாரு, பிரயாசப்படுகிறார். அப்ப பிரயாசப்படும் போது அவர் சொல்றாரு, தேவனுடைய சித்தம் என்ன, உங்களுக்கு நான் வந்து கத்துக் கொடுக்கணும். அப்போ எனக்கு ஒரு நல்ல பிரயாணம் சீக்கிரத்துல என்ன பண்ணும், கிடைக்க வேண்டும் என்று நான் என்ன பண்ணுகிறேன், வேண்டிக் கொள்கிறேன். அப்போ நான் உங்களிடத்தில் வந்து தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், ஆசைப்படுகிறேன். அதற்கு கர்த்தர் என்னுடைய பிரயாணத்தை என்ன பண்ண வேண்டும், வாய்க்கை செய்ய வேண்டும். அப்ப இங்க பிரயாணம் தேவ சித்தமா என்பது அல்ல. தேவ சித்தம் என்பது கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு என்ன பண்ண வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம். இதை நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில வேணா கத்துக் கொடுக்கலாம். ஒரு டீ கடையில டீ குடிச்சிட்டே கத்துக் கொடுக்கலாம். இல்ல திடீர்னு ஒருத்தர் உங்களுக்கு ஃபோன் பண்ணாருன்னா அவர்கிட்ட அரை மணி நேரம் பேசி அந்த ஃபோன்ல கத்துக் கொடுக்கலாம். இல்ல திடீர்னு ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு வசனத்தை பத்தி கேட்கும் போது அந்த வசனத்தை ஒரு முதல் படியா வச்சு அதன் மூலமா நிறைய விஷயங்களை என்ன பண்ணலாம், கத்துக் கொடுக்கலாம். அப்போ நீங்க கற்றுக்கொண்டதை, அதாவது முதல்ல கற்றுக்கொள்ளணும், அந்த லெவலுக்கு முதல்ல வரணும். இப்போ அந்த லெவலுக்கே நம்ம நிறைய பேர் என்ன பண்ணல, இன்னும் ஆர்வத்தை காட்டல. அந்த ஆர்வத்தை காட்டணும், கற்றுக்கொள்ளுகிற ஆர்வத்தை காட்டணும். 2வது, அந்த கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு என்ன பண்ண வேண்டும், கற்றுக் கொடுக்கிறவளா இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் தேவ சித்தத்தை என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், செய்து கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அடுத்தது,
ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஹல்லேலூயா. இப்போ ரெண்டாவது தேவ சித்தம் அப்படின்னா நாம மாறணும். நம்ம மனம் என்ன ஆகணுமா? புதிதாக வேண்டும். நாம் மறுரூபமாக வேண்டும். அதுதான் தேவ சித்தம். இப்போ ஒருத்தர் ரட்சிக்கப்படுறார், இயேசு கிறிஸ்துவை கடவுளாக ஏற்றுக்கொள்றார். 20 வருஷம் ஆகுது. அவருடைய வாழ்க்கையில, அவருடைய குணத்துல, அவருடைய சுபாவத்துல ஒரு மாற்றமும் வரலனா அவர் தேவ சித்தத்தை என்ன பண்ணல? சொல்லுங்க, செய்யலன்னு அர்த்தம். இப்ப பவுல் என்ன சொல்றாரு? இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த என்ன பண்ணாதீங்க? வேஷம் தரிக்காதீங்க. ஏன் இந்த ரோமர்ல இதை சொல்றாரு? ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது ரோம சபை எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னா, ஆதியிலே யூதர்கள், ரட்சிக்கப்பட்ட யூதர்கள் என்ன பண்றாங்க? பல இடத்துக்கு பரம்பி போறாங்க. இயேசு சொன்னார் இல்லையா, நீங்கள் பூமி எங்க என்னவா இருப்பீங்க? எனக்கு சாட்சிகளா இருப்பீங்க. எருசலேமிலும் யூதயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தும் போது நிறைய சீஷர்கள் என்ன பண்றாங்க? ஒரு சிலர் எங்க போறாங்க? ரோமாபுரிக்கு போய் அங்க இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். அப்போ அங்க முதல்ல சபைக்குள்ள வரக்கூடியவங்க யாருன்னா யூத கிறிஸ்தவர்கள். சோ நிறைய யூதர்கள் என்ன வராங்க? கிறிஸ்தவங்களா மாறுறாங்க. அப்போ மெஜாரிட்டி யூதர்கள் இருக்கிறாங்க, மைனாரிட்டி யார் இருக்கிறான்னா யூதர் அல்லாத கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. ஸோ இப்போ உதாரணம் சொல்றேன், ஒரு 50 பேர் ஒரு 50 பேர் சபையில் இருக்கிறாங்க. அப்போல்லாம் 50 பேர்லாம் இருக்க மாட்டாங்க. ஒரு சபைன்னு எடுத்தா 10 பேர் 15 பேர் 20 பேர் அவ்வளோ தான் இருப்பாங்க, அதுக்கு மேலே இருக்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். ஒரு 50 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அதுல 40 பேர் யூத கிறிஸ்தவங்களா இருப்பாங்க, ஒரு 10 பேர் தான் யார் இருப்பாங்க? கிரேக்க கிறிஸ்தவங்களா இருப்பாங்க. இப்படிதான் இருந்தது நிலைமை. என்ன ஆகுது? கொஞ்ச நாள் போக போக அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அரசு என்ன சட்டம் போடுறாங்கன்னா, யூதர்கள் யாரும் ரோமாபுரியில் என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. யூதர்கள்லாம் இங்கேருந்து காலி பண்ணிட்டு என்ன பண்ணுங்க? உங்க சொந்த ஊருக்கு போங்கன்னு சொல்லி அவங்கள சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. உடனே ரோமாபுரியில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ யூதர்களும் யூதர்களும் என்ன பண்றாங்க? ஊரை காலி பண்ணிட்டு அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க? அவங்க ஊருக்கு போறாங்க. அப்போ போகும்போது சபையில இருந்த யூத கிறிஸ்தவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க? போயிட்டாங்க. இப்போ யார் மட்டும்தான் இருக்கிறா? கிரேக்க கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. இப்போ நாளாக இப்போ யாருமே யூதர்கள் இல்லை. அதனால புதுசா சபைக்குள்ள வர்றவங்கலாம் யார் தான்? கிரேக்க கிறிஸ்தவங்க தான். ஸோ இப்போ கிரேக்க கிறிஸ்தவங்கலாம் நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. சபையில நிறைய கிரேக்க கிறிஸ்தவர்கள் உருவாகி கொண்டே இருக்கிறாங்க. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு அரசு என்ன சட்டத்தை எடுத்துறாங்க? யூதர்கள் எங்க வரலாம்? ரோமாபுரிக்கு வரலாம் அப்படின்னு அலோவ் பண்றாங்க. இப்போ ரோமாபுரிக்கு வரலான்னு சொன்ன உடனே ரோமாபுரியிலேருந்து போனவங்க மறுபடியும் என்ன பண்றாங்க? அந்த ஊருக்கே வராங்க. ஏன்னா இங்கே தான் நிறைய பிஸ்னஸ் பழப்பு எல்லாம் இருந்தது. இதெல்லாம் விட்டுட்டு போனவங்க, வீடு வாசல்லாம் விட்டுட்டு போனவங்க மறுபடியும் என்ன பண்றாங்க? ரோமாபுரிக்கு வராங்க. வந்து இப்போ சபைக்குள்ள வந்து பார்த்தா இப்போ 40 பேர் யார் இருக்கிறா? கிரேக்க கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. 10 பேர் தான் யார் இருக்கிறா? யூத கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. இப்போ என்ன ஆகுது? மேபி ஒரு காலத்துல யூதர்கள் இவங்களை எப்படி நடத்துனாங்க நமக்கு தெரியாது. இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த கிரேக்க கிறிஸ்தவங்க யூத கிறிஸ்தவங்களை எப்படி நடத்துறாங்க? ஒரு வித்தியாசமா நடத்துறாங்க, கீழ்த்தரமா நடத்துறாங்க. அப்போ பவுல் இவங்களுக்கு இந்த லெட்டரை எழுதும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, யூதர்களானாலும் சரி கிரேக்கர்களானாலும் சரி, நாம் எல்லாரும் ஒரு காலத்துல என்னவா தான் இருந்தோம்? பாவிகளா தான் இருந்தோம். ஆண்டவர் கிருபையா நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு? ரட்சித்திருக்கிறாரு. அதனால நமக்குள்ள என்ன வரக்கூடாது? பாகுபாடுகள், வேற்றுமைகள், ஏற்றத்தாழ்வுகள் என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. உலகத்துல இருக்கிறவங்க அப்படி யோசிக்கலாம், ஆனா சபைக்குள்ள இருக்கிறவங்க என்ன பண்ணக்கூடாது? அப்படி யோசிக்க கூடாது. அதுதான் அவர் சொல்ல வராரு. இந்த உலகத்துக்கு, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் நீங்க தரிக்காதீங்க. அப்போ என்ன பண்ணணும்? தேவனுடைய நன்மை, தேவனுக்கு பிரியமான பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று என்ன பண்ணுங்க? பகுத்தறிங்க. கடவுளை பொறுத்த வரைக்கும் அவர் யாரையுமே அவர் என்ன பண்ண மாட்டார்?
பிரித்து பார்க்க மாட்டார். ஆகவே நீங்கள் எல்லாரையும் ஒரே மாதிரி என்ன பண்ணுங்க, பாருங்க. உங்களுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது, பெருமையான எண்ணங்கள் இருக்கக்கூடாது. நீங்க தாழ்மையான எண்ணம் உடையவர்களா என்ன பண்ண வேண்டும், இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக என்ன பண்ணுங்கள், ஒப்பு கொடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு தான் சொல்றாரு, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. சோ இதுல அவர் சொல்ல வர்றது என்ன, நீங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். அதை செய்ய வேண்டும் என்றால் உங்கள் மனதில் என்ன வர வேண்டும், மாற்றம் வர வேண்டும். உங்கள் மனம் என்ன ஆகணும், புதிதாக வேண்டும். நீங்கள் மறுரூபமாக வேண்டும். அந்த மறுரூபம் அப்படின்ற வார்த்தை நான் நினைக்கிறேன் மெட்டமார்போசிஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை. பயாலஜி படிக்கிறவங்களுக்கு தெரியும். பட்டாம்பூச்சி, அது பட்டாம்பூச்சியா மாறதுக்கு முன்னாடி என்னவா இருக்கும், ஒரு புழுவா இருக்கும். ஒரு சின்ன கூட்டுக்குள்ள அந்த புழு மாதிரி இருக்கும். அந்த புழு தான் என்னவா மாறுது, பட்டாம்பூச்சியா மாறுது. அந்த வார்த்தையை தான் இந்த இடத்துல மறுரூபமாகுங்கள் என்ற வார்த்தையில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி எப்படிப்பட்ட நபர்களாக வேணா இருந்திருக்கலாம், நம்முடைய சுபாவம் எப்படி வேணா இருந்திருக்கலாம், நம்முடைய குணம் எப்படி வேணா இருந்திருக்கலாம். ஏன்னா நம்ம வாழ்ந்த உலகம், நம்ம இருந்த குடும்பம், நம்ம பழகின நண்பர்கள், மக்கள், அவங்க நம்ம மனதை என்ன பண்ணியிருக்கிறாங்க, அப்படி டியூன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம், கிறிஸ்துவை கடவுளாக ஏற்றுக்கொண்டதுக்கு பின்பு, இயேசு கிறிஸ்துவனுடைய போதனையை நீங்க உள்வாங்கி கொண்ட பின்பு, இயேசு கிறிஸ்துவனுடைய போதனை கற்றுக்கொண்ட பின்பு உங்க வாழ்க்கையில என்ன வரணும், நிச்சயமா என்ன வரணும், மாற்றம் வர வேண்டும். அல்லேலூயா. அப்படி மாற்றம் வரவில்லை என்றால் நீங்கள் தேவ சித்தத்தை என்ன பண்ணவில்லை, செய்யவில்லை. மாற்றம் வருகிறது என்று சொன்னால் நீங்கள் தேவ சித்தத்தை என்ன பண்ணி கொண்டிருக்கிறீங்க, செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். அல்லேலூயா. சில நேரங்கள்ல அந்த மாற்றம் வர்றதற்கு முன்னாடி என்ன வரும் தெரியுமா, மனசுக்குள்ள வேதனை வரும், சஞ்சலம் வரும், துக்கம் வரும். பாருங்க, 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 8, 9, 10 வாசிப்போம். 2 கொரிந்தியர் 7, 8, 9, 10. ஆதலால் என்ன பண்ணாராம், நிருபத்தினாலே ஜனங்களை என்ன பண்றாராம், துக்கப்படுத்திட்டார். அது என்னங்க துக்கம், எப்படி துக்கம் வரும், பவுல் எழுதின லெட்டரு கொரிந்து பட்டணத்தின சபை மக்களுக்கு என்ன கொண்டு வந்துச்சான், என்ன கொண்டு வந்துருச்சு, துக்கத்தை கொண்டு வந்துருச்சு. பாருங்க, படிங்க. பட்டிருந்தும் இப்பொழுது மனஸ்தாபப்படுகிறதில்லை. அவர் என்ன சொல்றாரு, நான் உங்களுக்கு எழுதின லெட்டர் உங்க மனசுக்கு வேதனை கொண்டு வச்சு நான் கேள்விப்பட்டு நான் என்ன பண்ணேன், மனஸ்தாபப்பட்டேன். ஆனா நான் இப்போ என்ன பண்ணல, மனஸ்தாபப்படல. ஏன் படுகிறேன், நீங்க துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். அப்போ வசனம் பிரசங்கிக்கப்படும் போது சில வசனங்கள் நம்ம என்ன பண்ணோம் சொல்லுங்க, துக்கப்படுத்தும். ஏன்னா அது நமக்கு, அந்த வசனம் நம்ம செய்யற தப்ப நமக்கு என்ன பண்ணுது, சுட்டி காட்டுது. அப்போ நம்ம மனசு எப்படி ஆகும், துக்கப்படும். ஆனா பவுல் சொல்றாரு, நீங்க துக்கப்பட்டது மாத்திரமல்ல, துக்கப்பட்டு என்ன ஆயிட்டீங்க, மனம் திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்பட்டீங்க. நீங்க துக்கப்பட்டீங்க, ஆனா என்ன ஆயிட்டீங்க, மனம் திரும்பிட்டீங்க. அப்போ நீங்க மனம் திரும்புறதுனால துக்கப்பட்டதை பார்த்து எனக்கு துக்கம் இல்லை, நான் இப்ப என்ன பண்றேன், நீங்க மனம் திரும்பிட்டீங்க, நான் என்ன பண்றேன், சந்தோஷப்படுறேன்னு சொல்றேன். அல்லேலூயா. அப்போ சபையில உங்களுக்கு போதனைகள் போதிக்கப்படும் போது, உபதேசம் சொல்லப்படும் போது, ஆலோசனைகள் கொடுக்கப்படும் போது சில காரியங்கள் நம்மளை என்ன பண்ணும், துக்கப்படுத்தும். ஆனால் அந்த துக்கம் உங்களுக்கு என்ன கொண்டு வரணும், மாற்றத்தை, மனம் திரும்புதலை கொண்டு வர வேண்டும். அப்படி மனம் திரும்புதலை கொண்டு வந்தா நீங்கள் தேவ சித்தத்தை என்ன பண்றீங்க, செய்றீங்க. ஆனா நீங்க வெறும் துக்கத்திலேயே இருக்கிறீங்க, ஆனா மனமே மாறலன்னா நீங்க தேவ சித்தத்தை என்ன பண்ணல, செய்யவில்லை என்ற அர்த்தம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16, 17 மட்டும் வாசித்து நம்ம முடிச்சிருவோம். 2 தீமோத்தேயு 3, 16, 17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது.
தேவனுடைய மனுஷன் அப்படின்னா யாரு? நீங்க நானு 2 பேரும் தான் தேவனுடைய மனுஷன். நம்ம எல்லாம் என்ன ஆகணுமா? தேறினவர்களாக வேண்டும். எந்த நல்ல செயல்களையும் செய்ய நாம் என்னவாகணுமா? தகுதி உள்ளவர்களாய் மாறும்படிக்கு இருக்கும்படியாக. எதுக்கா? உபதேசத்திற்கு, கடிந்து கொள்ளுதலுக்கு, சீர்திருத்தலுக்கு, நீதியை படிப்பிக்குதலுக்கு அவைகள் எப்படி இருக்குதா? பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. உபதேசம் அது ஓகே. சிலருக்கு என்ன பண்ணுவாங்க? ஓ இதுதான் உபதேசமா, பரவாயில்ல நான் ஏத்துக்கிறேன் அப்படின்வாங்க. ரெண்டாவது என்னது? கடிந்து கொள்ளுதல். என்ன பாஸ்டர் இன்னைக்கு போட்டு அப்படியே கடிச்சு கொதறிட்டாரு, ஒவ்வொரு பேசுனதெல்லாம் அப்படியே மனசுல ஈட்டி வச்சு என்ன பண்ண மாதிரி இருந்தது, நச்சு நச்சுன்னு குத்துன மாதிரி இருந்தது. ஐயோ, கடிந்து கொள்ளுதல். இது சிலர் ஏற்றுக்கொள்வார்கள், சிலரா என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்புறம் சீர்திருத்துதல். அப்போ நம்ம ஒருத்தரை சீர்திருத்த முயற்சி எடுக்கும் போது அந்த நபருக்கு அது எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கும். நேத்து ஒரு கதை ஒன்று கேட்டேன். ஒரு வாத்தியார் இன்னொரு பழைய ஸ்கூல்ல ஒர்க் பண்ண ஒரு வாத்தியாருக்கு ஃபோன் பண்ணி பேசினாராம். எப்படி சார் இருக்கிறீங்க? அப்போ அந்த வாத்தியார் சொல்றாராம், யாரு இவர் ஒருத்தர், அவர் இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்றார். அவர் சொல்றாராம், நான் என்னுடைய தங்கச்சி ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கிறாங்க, அந்த சூப்பர் மார்க்கெட் இன்சார்ஜா நான் இருக்கிறேன் அப்படின்னா. உடனே இவருக்கு ஒன்றும் புரியல. என்ன, இவர் ஒரு நல்ல வாத்தியாராச்சே, நல்லா டீச் பண்ணுவாரு, நல்லா இவருடைய சப்ஜெக்ட்ல படிக்கிற எல்லா மாணவர்களையும் நல்ல மார்க் எடுக்க வச்சு சென்டம்ல பாஸ் பண்ண வைப்பாரு, இவர் எப்படி திடீர்னு எங்க வந்துட்டாரு, சூப்பர் மார்க்கெட் நடத்த வந்துட்டாரு? அப்போ அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்றாரு, ஒரு தவறான மாணவனுடைய செயலினாலே இவர் என்ன பண்ணி வந்துட்டாரு, அந்த வேலையே வேணான்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு, விட்டுட்டு வந்துட்டார். இப்ப அந்த ஒரு தவறான மாணவன் உருவாவதற்கு காரணம் யார்? அவருடைய பெற்றோர். அந்த கதை முழுசா சொன்னாரு. அந்த கதையை நான் இப்ப முழுசா சொல்ல மாட்டேன், டைம் இல்லை. ஸோ அந்த கதையில அந்த முழுசா நடந்த சம்பவத்துல பார்க்கும்போது அந்த பெற்றோர்ல அந்த தகப்பனார் அந்த மகனை என்ன பண்ணல, சரியா ஒழுக்கத்துல என்ன பண்ணல, உருவாக்கல, வளர்க்கல. அந்த ஒரு மாணவன் பண்ண தவறினாலே ஒரு நல்ல ஆசிரியர் எங்க போயிட்டாரு, சுத்தமா வேலையை விட்டு அவர் எங்க போயிட்டாரு, பிசினஸ் பண்ணதுக்கு போயிட்டார். அப்போ ஒருத்தருடைய, அதாவது என்ன, ஏன் இதை சொல்ல வரேன், அந்த ஆசிரியர் ஒரு மாணவனை ஏன் திருத்த விரும்புகிறார்? ஏங்க திருத்த விரும்புறாரு சொல்லுங்க. அந்த ஆசிரியர் அந்த மாணவனுக்கு ஏதாவது ரத்த பாசம், ரத்த பந்தம் இருக்குதா? இல்ல. அந்த ஆசிரியருடைய நோக்கம் என்ன? அந்த மாணவன் நன்றாக என்ன பண்ண வேண்டும், படிக்க வேண்டும். அவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒழுக்க கேடான காரியங்களை நாம் என்ன பண்ணணும், சரி செய்யப்பட்டு அவன் என்ன பண்ணணும், நல்ல ஒரு சிறந்த ஒழுக்கமுள்ள மாணவனாக வளர வேண்டும். இப்படி அவன் வளர்ந்தால் எதிர்காலத்திலே இந்தியாவுக்கு ஒரு நல்ல குடிமகனாக அவன் என்ன பண்ணுவான், இருப்பான் என்பதுதான் அந்த ஆசிரியருடைய, நல்ல ஆசிரியருடைய நோக்கம். அப்ப அந்த நல்ல ஆசிரியர்கள் மாணவர்களை திருத்துவதற்கு என்ன பண்ணுகிறாங்க, முயற்சிகளை எடுக்கிறார்கள். அந்த முயற்சிகள் சில மாணவர்களுக்கு எப்படி இருக்குது, கசப்பா இருக்குது, கோபமா இருக்குது. அந்த ஆசிரியரே வேலையை விட்டு போற அளவுக்கு என்ன பண்றாங்க, அவரை அந்த மாதிரியான பிரச்சனைகளை, சூழ்நிலைகளை உருவாக்கி விடுகிறார்கள். அது போலதான் சபையில நம்ம போதிக்கிறோம், உபதேசம் பண்றோம், மக்களை சீர்திருத்தணும்னு நினைக்கிறோம். ஆனா சிலருக்கு அதை ஏற்றுக்கொள்றாங்க, சிலரால் அதை என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவங்க மனசுக்கு அது என்னவா இருக்குது, வேதனையை ஏற்படுத்துகிறது, சஞ்சலத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் எதுக்கு வரமாட்டேன்றாங்க, அவங்க மனம் திரும்புதலுக்கு வரமாட்டேன்றாங்க. ஆனா மனம் திரும்புதலுக்கு வந்தால் நீங்க என்ன பண்றீங்க, தேவ சித்தத்தை செய்றீங்க. நீங்க தேவ சித்தத்தை செய்யறது தான் எங்களுக்கு வேணும். இப்போ இந்த சபையில இருக்கிறவங்க எல்லாரும் தேவ சித்தம் செய்யணும்னு நான் ஆசைப்படுவேனா மாட்டேனா சொல்லுங்க? யாராவது ஒருத்தர் தேவ சித்தத்துக்கு மாறா போனா அந்த நபரை திருத்தி கொண்டு வரணும் நான் விரும்ப மாட்டேனா சொல்லுங்க? அப்படி நான் விரும்பலைன்னா நான் உண்மையான மெய்ப்பன் கிடையாது. அப்போ சபைக்கு வருகிற இயேசு கிறிஸ்துவின் போதனை கேட்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில என்ன வரணும்னு நான் விரும்புறேன்,
மாற்றம் வரணும், மனமாற்றம் வரணும், மனம் திரும்புதல் வரணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அப்போ பவுல் அதை தான் செய்யறாரு. இப்ப இந்த 2 கொரிந்தியர்ல 7ஆம் அதிகாரத்துல சொல்றாரு இல்லையா, இந்த சம்பவம் எங்க போட்டிருக்குன்னா 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல போட்டிருக்குது. அங்க ஒருவர் தவறு செய்கிறார். அப்போ பவுல் சொல்றாரு, அவனை பிசாசு கையில என்ன பண்ணுங்க, ஒப்பு கொடுங்கன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சபையை விட்டு நீக்கி வைங்கன்றார். சபையை விட்டு நீக்கி வச்சுட்டு அந்த சபையை திட்டதுனால பவுல் சொன்னது அந்த சபைக்கு என்ன கொண்டு வந்துடுச்சு? துக்கத்தை, வேதனை கொண்டு வந்துடுச்சு. ஆனா கொஞ்ச நாள்ல எந்த நபரை சபையை விட்டு வெளியே நீக்க சொன்னாரோ அந்த நபர் மனம் திரும்பி எங்க வந்துட்டாரு? சபைக்குள்ள வந்துட்டாரு. மக்களும் என்ன ஆயிட்டாங்க? சந்தோஷம் ஆயிட்டாங்க. அதனால இந்த நிருபத்தில் அவர் என்ன சொல்றாரு? நான் முதல்ல எழுதும்போது அது உங்களுக்கு எப்படி இருந்தது? துக்கமா இருந்தது, நான் மனஸ்தாபப்பட்டேன். ஆனா இப்போ அதை பத்தி நான் என்ன பண்ணல, மனஸ்தாபப்படல, சந்தோஷப்படுறேன். ஏன் சந்தோஷப்படுறேன்னா, நீங்க துக்கப்பட்டதுனால நான் சந்தோஷப்படல. தெளிவா சொல்றாரு. நீங்க துக்கப்பட்டதை பார்த்து நான் சந்தோஷப்படல. நீங்க துக்கப்பட்டீங்க, ஆனா என்ன ஆயிட்டீங்க? மனம் திரும்பிட்டீங்க. அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன்றார். ஆமேன்னு சொல்லலாமா? அல்லேலூயா. அப்ப நம்ம கர்த்தருடைய சித்தத்தை செய்யறோம்னா நம்ம மனசுல என்ன வரணும்? மாற்றங்கள் வர வேண்டும். மாற்றங்கள் வந்தால்தான் நாம் கர்த்தருடைய சித்தத்தை என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம் அர்த்தம்? செய்து கொண்டிருக்கிறோம் அர்த்தம். மாற்றம்னா கெட்ட மாற்றம் அல்ல, நல்ல மாற்றங்கள். நம்முடைய குணங்களிலே மாற்றங்கள், நம்முடைய சிந்தனைகளிலே மாற்றங்கள், நம்முடைய செயல்பாடுகளிலே மாற்றங்கள், நம்முடைய பேச்சிலே மாற்றங்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் போதனை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கேட்டு 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 நமக்குள்ள என்ன வரணும்? மாற்றம் வரணும். அப்படி மாற்றம் வந்தால்தான் நாம் கர்த்தர் சித்தத்தை என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம் அர்த்தம்? செய்து கொண்டிருக்கிறோம் அர்த்தம். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, மாற்றம் வர வேண்டும். அல்லேலூயா. சோ இன்னைக்கு நம்ம ரெண்டு காரியத்தை பார்த்திருக்கிறோம். என்ன பார்த்திருக்கிறோம்? கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். 2வது, கற்றுக்கொள்கிறோமே, நமக்குள்ள என்ன வரணும்? மாற்றங்கள் வர வேண்டும். அல்லேலூயா. இப்போ நான் இந்த சர்ச்சை ஆரம்பிச்சு 7 வருஷம் ஆகி இப்போ 8வது வருஷம் முடிய போகுது. இந்த மே 10ஆம் தேதி வந்தா 8 வருஷம் கம்ப்ளீட் ஆக போகுது. இந்த 8 வருஷமா நான் உங்களுக்கு போதிச்சது என்ன ஆயிடக்கூடாது? சொல்லுங்க, வீணா போயிடக்கூடாது. அப்போ உங்களுக்குள்ள வர மாற்றங்களை பார்க்கும்போது தான் எனக்கு என்ன வரும்? சந்தோஷம் வரும். ஆஹா, இவங்க எப்படி இருக்கிறாங்க, எப்படி இருந்தவங்க இன்னைக்கு எப்படி மாறிட்டாங்களே, கர்த்தருக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தருடைய சித்தத்தை இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? செய்து கொண்டிருக்கிறாங்களே அப்படின்னு சந்தோஷப்படுவோம். இல்லை என்றால் எங்களுக்கு எப்படி இருக்கும்? அது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு துக்கமா, வேதனையா, கஷ்டமா இருக்கும். ஆகவே கர்த்தருடைய சித்தத்தை நாம் எல்லாரும் என்ன பண்ண வேண்டும்? செய்ய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கு என்ன பண்ண வேண்டும்? கற்றுக் கொடுக்க வேண்டும். கற்றுக்கொள்வதனாலே நம்முடைய உள்ளான மனம் என்னாகணும்? மாறணும். எண்ணங்கள் மாறணும், சிந்தனைகள் மாறணும், சுபாவங்கள் மாறணும். சில கெட்ட காரியங்கள்லாம் நம்மளை விட்டு என்ன பண்ணணும்? போகணும். அந்த மாற்றங்கள் நமக்குள்ள என்ன பண்ணணும்? நிச்சயமாக வர வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாம் நிச்சயமாக உண்மையாக கர்த்தருடைய சித்தத்தை என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? செய்து கொண்டிருக்கிறோம் என்றார். ஆமென். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்யலாம்.